ஹாய், நான் தான் யஷோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க. எல்லாமே என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாரீஸ் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா என் வெட்டிங் டேக்காக வாங்கினது இல்லை, கிஃப்டாக வந்த சாரீஸ் தான். நான் பார்த்தீங்கன்னா சேரீ எல்லாம் வாங்கலை வெட்டிங் டேக்கு. இது ஒரு மாதம் கிட்டே இருக்குது வாங்கி. எல்லாமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்த சாரீஸ். அதுக்கப்புறமா பொங்கல் சாரீ. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது பொங்கலுக்கு வாங்கின சாரீ தான். கட்டாமலே வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறமா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தான் நான் இதை ரெடி பண்ணி கட்டிக்கினேன். அம்மா வீட்டாண்ட ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் கட்டினேன். நல்லா சூப்பராக இருந்தது. நான் இந்த சாரீ இந்த மாதிரி தான் வாங்கணும்னு பார்த்துனே இருந்தேன். சின்ன பார்டர் வச்ச மாதிரி, கொஞ்சம் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரியும் நல்லா இருந்தது. இந்த சாரீ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான், புருஷவாக்கத்தில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். ரேட்டுமே கம்மியில் இருந்தது. பட்டு சாரீ மாதிரியே இருக்குது. நல்லா ரேட்டு பார்த்திங்கன்னா 1200 அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல டெம்பிள் டிசைன் மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி இருந்தது. நான் பார்த்திங்கன்னா சாரீஸே அதிகமாக வாங்க மாட்டேன். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாங்குறதுமே கம்மியாக இருக்குது. சாரீஸில் ட்ரெஸ் வாங்குறதே ரொம்ப கம்மியாக பண்ணிட்டேன். எதுக்கு இருக்கிறதே நம்ம போட முடியல, எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக இதை கம்மி பண்ணி வச்சிட்டேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரேட்டில் நல்ல அஃபோர்டபுள் தான் எனக்கு தோணிச்சு. நல்லா இருந்தது அந்த சாரீ. நெக்ஸ்ட்டு இந்த சாரீஸ் அம்மா வாங்கி கொடுத்தது தான். வெட்டிங் டேக்கு ஒரு சாரீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா 2 சாரியாகவே வாங்கிட்டேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப சுற்றி என்னால் முடியல. அதுக்கப்புறமா நான் எனக்கு 2 சாரியாகவே வாங்கிக்கிறேம்மா, எதுக்கு நான் கட்டவும் மாட்டேன், அவ்வளோ ரேட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் 2 சாரியாகவே வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் இருந்தது, போத்தீஸில். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1200 அந்த மாதிரி வந்தது. நமக்கு பாதி ரேட்லேயே கொடுத்தாங்க. 600 ருபீஸ் தான் இந்த சாரீ. அம்மா 1500 அந்த ரேஞ்சில் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. 1800 அந்த மாதிரி. நான் அதுலேயே பார்த்திங்கன்னா 2 சாரியாகவே வாங்கிக்கலாம், இன்னும் கம்மியாகவே வந்திருந்தது எனக்கு. இந்த சாரீ பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மயில் போட்ட டிசைன் இருந்தது. பார்த்ததுமே டக்குன்னு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் யோசித்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யோசித்தேன், சாரீ டக்குன்னு எடுத்துட்டோமே, கிளாத்தும் அது எல்லாமே பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நல்லாவே இருந்தது, சாஃப்டாகவே இருந்தது. சாரியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு மோஸ்ட்லியாக இந்த மாதிரி உருவங்கள் போட்டதோ இல்லைன்னா அந்த ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யானை போட்ட மாதிரி இது மாதிரி சாரீஸ் ட்ரெஸ் ஆகட்டும் சாரீஸ் ஆகட்டும் எனக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்ததுமே எனக்கு ரேட்டும் கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு அதுவே எடுத்துருவேன். கலரு அதெல்லாம் டிசைன் எல்லாமே பார்க்க மாட்டேன். அது மாதிரி இருந்தாலே எடுத்துருவேன். நெக்ஸ்ட் இந்த சாரீ வெட்டிங் டேக்கு எங்கள் அக்கா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, நல்ல சாஃப்டாகவும் இருந்தது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. இந்த சாரீ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் கட்டுறதுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கட்டிப்பேன். டக்குன்னு ரொம்ப குத்துற மாதிரி இருந்தாலும் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா வெயிட்டாக இருந்தாலும் இப்போ எல்லாம் கட்ட முடியறதில்ல. அதுக்காகவே நான் பார்த்து வாங்குகிறேன். ஏதாவது வாங்கணுன்னாலும் அதனாலேயே சாரீஸே வாங்குறதில்ல மெயினாக. இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும். அந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைனுமே நல்லா இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த பார்டர் போட்ட மாதிரி சாரீஸ் எல்லாம் என்னால் டே ஃபுல்லாக கட்டிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிறது, சாஃப்டாக இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாகவும் கட்டிக்கலாம். எங்கேயாவது லாங் ட்ராவல் போனாலுமே இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே கட்டிக்கலாம், நல்லாவே இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் அந்த பட்டு சாரீஸ் அது எல்லாமே வெளியே எங்கேயாவது போனால் கட்ட முடியாது. இதுனா நம்ம வீட்லேயே கூட நம்ம கட்டின்னு இருக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த சேரீ வந்து அம்மா தான் வாங்கி கொடுத்தது. இதுவும் பார்த்திங்கன்னா வெட்டிங் டேக்கு அதுதான் 2 சேரீ வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு சேரீ, நெக்ஸ்ட்டு இந்த சேரீயும் நான் வாங்கிட்டேன். இதுவுமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருந்தது. இதுவும் எனக்கு பார்த்ததுமே இந்த மாதிரி தான் வாங்கணும்னு நான் போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாரீஸ் வாங்கி, என்கிட்ட இருந்தது ஆனால் ரொம்ப பழசாயிடுச்சு, எல்லாமே எடுத்துட்டேன். இந்த சேரீ 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் வாங்கியிருந்தேன் எங்கள் அண்ணாவோட கல்யாணத்துக்கு. அப்போது வாங்கின சாரீஸ் தான் இருந்தது, அது எல்லாமே எடுத்து போட்டேன். அதனால இந்த மாதிரி சேரீ வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது மாதிரியே கிடைச்சிது, ஒர்க் போட்ட மாதிரி. இந்த சேரீயும் பார்த்திங்கன்னா 900 ருபீஸோ என்னவோ தான் வந்தது, கம்மி ப்ரைஸ்லேயே இருந்தது. இதுலேயே நமக்கு ரேட் அதிகமாகவும் இருக்குது, ரேட் கம்மியாகவும் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி கலருமே இந்த கலர் பிடிச்சிருந்தது, அதனால் இதவே வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா முந்தானு தான். சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே வரைக்குமே நமக்கு டிசைன் வர மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த கீழே வர்றதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த முந்தானைக்கிட்ட அதுக்கப்புறமா கொஞ்சம் பாடிக்கு வரும். இந்த ஃபுல் இது பார்த்திங்கன்னா சம்கீஸ் வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இது எல்லாமே கொஞ்சமாக மட்டும் பாடிக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரில்ஸ் வைக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே மட்டுமே டிசைன் வர மாதிரி இருந்தது. ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி டைலரிங் ஷாப்பில் தான் கொடுத்துருக்கேன். இன்னுமே ரொம்ப நாளாச்சு கொடுத்து கூட அது இன்னும் ரெடி ஆகவே இல்லை. அதுக்காக சரி இந்த வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சேரீ பிடிச்சதுன்னா அந்த சேரீ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அது மட்டும்தான் பார்ப்பேன். அந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பேன், அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலுமே எனக்கு காதில் வாங்க மாட்டேன். அந்த சேரீ நல்லா இல்லை, ஏன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நான் காதில் வாங்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்கிப்பேன், அவ்வளோதான். அம்மாவும் ஒவ்வொரு வாட்டி சொல்லுவாங்க, இந்த சேரீ நல்லா இருக்கா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கேட்பாங்க, இந்த சேரீ நல்லா இருக்கா, இதை வேற நம்ம வாங்கிட்டு வந்தோமேன்னு சொல்லிட்டு. அம்மா உனக்கு பிடிச்சிருந்ததா விட்டுரு, அவ்வளோதான், உனக்கு பிடிச்சதா அதை நீ வாங்கிட்ட, ஒருத்தர் பற்றி கவலைப்படாதன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரும் வாங்கியிருந்தேன். இதை வந்து நம்ம மீஷோவில் தான் வாங்கினேன். இது நம்ம லிட்ஸ் எல்லாம் வைக்கிறது, கிச்சனில் யூஸ் பண்ணுற மூடியெல்லாம் அந்த நாபெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வேறு ஆர்கனைசரில் வச்சாலும் அதுக்கு கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. அதுக்காகவே இந்த மாதிரி ஆர்கனைசராக பார்த்து வாங்கினேன். இந்த மாதிரி வளைவாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மூடிய இது உள்ள வச்சாலும் கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 8 கிட்ட வைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஆர்கனைசரில். அதுக்காக தான் இதை வாங்கினேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது, ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணிடுச்சு. வாங்கினதுக்கப்புறமா இந்த சைஸ் வந்து சின்னதாக இருந்தது, ஃபோட்டோவில் பார்க்குறப்போ பெரிய சைஸ் மாதிரி இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தா சின்ன சைஸாக இருந்தது. ஆனால் நிறைய முடி வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஆர்கனைசர் வந்து நான் வாங்கலை, எங்கள் அக்கா தான் வாங்கியிருந்தாங்க. இது மட்டும் வீட்டில் இருந்தது. சரி உங்களுக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு தான் இதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து ஷூ ரேக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்படி வேணாலுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறதால வந்து சின்ன ஸ்பேஸ்லேயே நிறைய வந்து நம்ம வச்சுக்கலாம். மெயினாக வந்து எங்கள் அக்காவுக்குன்னு வந்து நான் கிச்சனில் வைக்கிறதுக்காக தான் இதை சஜஸ்ட் பண்ணேன். அதை 2ஆக வாங்கியிருந்தாங்க, ஒன்று வந்து எடுத்துன்னு போயிருந்தாங்க, ஒன்று மட்டும் வீட்டில் இருக்குது, அதை அப்புறமா எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஷூ ரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து பாக்ஸஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிங்க்கு கீழே வச்சு நம்ம பாத்திரம் எல்லாமே அடுக்கி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடை எல்லாமே இதில் வச்சுக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்ல வெயிட்டும் தாங்கும். அயன் கடாய் அதெல்லாமே வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நிறைய கடாய் வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3 ரேக் வர மாதிரி இருக்குது. சிங்கு கீழே வச்சு இந்த மாதிரி நம்ம பாத்திரமும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இதுலேயே ஒரு ட்ரே வச்சுட்டு அந்த ட்ரேயில் வந்து நம்ம லிக்விட்ஸு அது மாதிரியும் வச்சுக்கலாம். எது வேணாலும் நம்ம இஷ்டம்தான், நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இதுவும் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் அக்காவுக்கும் இது மாதிரி தான் சொல்லி வாங்கி கொடுத்துருந்தேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 395 ருபீஸ் தான் வருது. இது கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருந்தது.